ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல நாம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லாத ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அதான் அரசு பள்ளியில அவசரமா வந்த வேலை வாய்ப்புல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷனா வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணீங்க. 2வதா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு நம்மளுடைய சேனல்ல வந்துச்சுன்னா, நீங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா, நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ, நீங்க மோட்டிவேட் பண்ணும்போது நெறைய ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேடி தேடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ, சம்பளமா உங்களுக்கு அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஸோ, உங்களுக்கு போட்டியே இருக்காது. ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வேலை வேணுமா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ, 2026ல மேல்நிலை பள்ளிங்க, அதுவும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியரா கேட்டிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இளங்கலை கிடையாதுங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். பணியிடம் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேதியியல் பாடம் கேட்டிருக்காங்க. ஸோ வேதியியலுங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல. ஸோ NHLH பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். டெட் எக்ஸாம் தான். ஸோ பாஸ் பண்ணிருக்கணும். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவான பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பா அமையும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல். இந்த வணிகவியலுக்கு எம்காம் பிளஸ் பிஎட் கேட்டிருக்காங்க. ஸோ NHLH இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் யார் வேணாலும் இந்த 2 போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ 2 போஸ்ட் தாங்க. சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெஸ்யூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் வைங்க. இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தா வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டெட் எக்ஸாம் கம்பல்சரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ அடுத்து விண்ணப்பிக்க கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் 27/3/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணுங்க. ஸோ எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. எலெக்ஷன் வந்தாலுமே அரசு உதவி பெறும் பள்ளியில நோட்டிபிகேஷன் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல நோட்டிபிகேஷன் வராதுன்னு சொல்லியிருந்தோம். நாமளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் ஞாபகார்த்த மேல்நிலைப்பள்ளி, மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில மேல்புறத்துல இருக்கு. ஸோ இடைக்கால் போஸ்ட், கடையநல்லூர் தாலுகா, தென்காசி மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 627804 இந்த பின்கோட்ல இந்த அட்ரஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்கு. அரசு உதவி பெறும் ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நேர்காணல கூப்பிடுவாங்க. நீங்க அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டெட் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பார்த்து வச்சு அனுப்புங்க. போஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அனுப்புங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. விண்ணப்பிக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலாம் அனுப்ப மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணிருக்கும் போது அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டா ஆர்லாம் வச்சுக்கிறீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்க. நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.